ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி வளர்ப்பில் முக்கியமான ஒரு 5 விஷயம் இருக்குது. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேனி பெட்டியை உள்ள ராணி தேனியாக கண்டுபிடிக்கணும். 2வது வந்து இந்த அடிப்பலையை வந்து க்ளீன் பண்ணணும். 3வது வந்து ஒரு தேனி பெட்டியில் இருக்க காலனியை வந்து 2 காலனியாக பிரிக்கணும். 4வது என்னென்னா, சூப்பர் சாம்பில் இருக்க அடையை கட் பண்ணி, இல்லை ஃப்ரூட் சாம்பர் இருக்க அடையில கட் பண்ணி சூப்பர் சாம்பருக்கு கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா டயத்துலையுமே கொடுத்தோம்னா அது வந்து தேன் வைக்காது. எந்த டயத்தில் பூ அதிகமாக இருக்கோ அந்த டயத்துல தான் கொடுக்கணும். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நிறையா தேனீக்கள் உருவாச்சு அப்படின்னா அதுவாக தானாக பிரிஞ்சுட்டு போய் வேற இடத்துல எங்கேயாவது போய் உட்காந்துரும். அதை எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 5 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் தேனி வளர்ப்புல இருந்து சக்ஸஸ் பண்ணலாம். நான் அந்த தேனிப்பட்டிலேருந்து இதனால் வரைக்கும் எவ்வளோ வருமானம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் அதை பண்ணிட்டு இருக்கேன். 23,000 வந்து நான் வந்து இதுலேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதனால் வரைக்கும் நான் வந்து தேன் பெட்டி வச்சிருக்கேன் வந்து ஒரு 15 பெட்டி வச்சிருக்கேன். அது எனக்கு என்ன பெரிய லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காடை சுற்றி அதிகமாக மருந்து அடிப்பாங்க. அதனால நிறைய தேனீக்கள் செத்து போயிடும். அதனால தேனி பெட்டிகள் ஓடுன்னு கிடையாது. அதனால நிறைய தேனீக்கள் இறந்து போயிடும். இதோட காலனி அளவு வந்து குறைஞ்சிரும். தேன் வரது கம்மியாயிரும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள தேனீக்கள் பூரா திருடிட்டு போயிடுறாங்க. சூப்பர் சாம்பில் உள்ள திருடிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா அடுத்து திரும்ப வச்சுக்கிறோம். ஃப்ரூட் சாம்பரில் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் உள்ள எக்கு, அதில் வந்து புழுக்கள், அதில் வந்து ஈக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுலேயும் எனக்கு பெரிய லாஸ் ஆச்சு. அதனால தான் நான் வந்து இதை வந்து அடுத்து டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த 2 பிரச்சனையும் உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். நல்லா ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். நல்லா நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணலாம். எனக்கு தேன்பெட்டியில் வந்து காட்டில் முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ வந்து பக்கத்தில் வீடு கட்டியாச்சு. இப்போ வந்து அதிகமான தொந்தரவு கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள தேனீக்களையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இதில் உள்ளதையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இதில் மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது என்ன பண்ணால் பாதியில் வந்து தேனீக்கள் வந்து கொண்டுடுறாங்க, தீ வச்சிடுறாங்க. அதனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெட்டிக்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை டெவலப் பண்ண ஒரு எண்ணமே போயிடுச்சு. ஏன்னா நம்ம வச்சுட்டு போயிடுறோம், நைட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சூப்பர் சாம்பரில் மட்டும் எடுத்துகிட்டு போனால் கூட திரும்ப கட்டிடும். இதில் உள்ள எக்கு, லார்வா எல்லாத்தையுமே எடுத்து போகிறதுனால அடுத்து தேனீக்கள்னால அடுத்து முட்டை வச்சு அடுத்து வந்து அதை அடை கட்டி அடுத்து டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்பையும் வந்து அந்த 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 இயரில் இருக்க சீசனே எனக்கு முடிஞ்சிருது. இதனால எனக்கு பெரிய லாஸ் ஆச்சு. மருந்து அடிக்கிறதுனால நிறைய தேனீக்கள் வந்து இறந்து போயிடுச்சு. அதனால நமக்கு லாஸ் ஆகாது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேன் வந்து குறைஞ்சிரும். தேன் வர்றது வந்து குறைஞ்சிரும். இந்த 2 பிரச்சனை தான் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா தேனீ வளர்ப்பில் கொஞ்சம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது தேனீ வளர்ப்பை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ நம்ம வந்து 2 சூப்பர் சாம்பர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து தான் தேன் வந்து வச்சுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக சீல் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு இடையில நேற்று கட் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் அது தேன் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் சாம்பர் வைக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. அதனால் 2 சூப்பர் சாம்பர் வச்சுருக்கோம். ஏன்னா இதில் தேனீக்களோட அளவு அதிகமாகிடுச்சு, தேனும் நல்லா ஃபுல்லாக வச்சிருச்சு, சீல் பண்ணிடுச்சு. நீ இதுக்கான இடம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னொரு சூப்பர் சாம்பர் வைக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா இதில் உள்ள பாதி தேனீக்கள் வந்து பாதி பறந்து போய் வேறு இடத்துல வந்து தங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். நம்ம பார்த்துட்டோம்னா அதை பிடிச்சிடலாம், பார்க்காமட்டோம்னா அதோட அந்த தேனீக்கள் வந்து வேற எங்கேயாவது போயிடும். அப்புறம் நம்ம லாஸ் ஆயிரும். இதை வந்து 2ஆக பிரிச்சுனா கூட ஒரு தேனி பெட்டியில் வந்து தேன் வைக்கும், இன்னொரு பெட்டியில் வந்து வைக்காது. நீ அது புதுசாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் தேனி பெட்டியை பிரிக்கிறது வந்து சீசன் வர்றதுக்கு முன்னாடியே 2-3ஆக பிரிச்சுருங்க. சீசன் வந்த பிறகு பிரிக்காதீங்க. ஏன்னா சீசன் வந்த பிறகு நீங்கள் பிரிச்சிங்கன்னா தேன் எடுக்க முடியாது. அதனால சீசன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பெட்டியை 2ஆக பிரிச்சுருங்க, 2-4ஆக பிரிச்சுருங்க. சீசன் வந்த பிறகு இந்த எக்காரணத்தை கொண்டும் தேனீக்கள் வந்து காலனியை 2ஆக பிரிக்காதீங்க. தேன் மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணுங்க. இதில் தேனீக்கள் அளவு அதிகமாகிடுச்சுன்னா சூப்பர் சாம்பர் 1, 2, 3 கூட அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. இந்த டயத்தில் தான் வந்து ராணி தேனீக்கள் வந்து நிறையா உண்டாகும். ஒரு இடத்துல 2, 3ன்னு சொல்லிட்டு பெரிய ராணி தேனி வந்து புழு வச்சுருக்கோம். அடிக்கடி பார்த்து கட் பண்ணி விட்டாலே போதும். இந்த கூட்டில் உள்ள காலனி வந்து 2ஆக பிரிஞ்சு போகாது. இதை மட்டும் நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்குங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டாலே போதும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். எல்லா மரங்கள் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருக்குது. இந்த சைடு நிறைய செம்பருத்தி இருக்குது. பூக்கள் நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறதுனால நேச்சுரலாக வரும். அதை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.